அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நியூட்டன் ராப்சன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஸ்டீபன் அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்கே sin x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு குடுத்துருக்காங்க. முதல்ல ஈக்குவேஷனை நம்ம மாத்தி எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துரலாம். அப்போ sin x ப்ளஸ் எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆகும். மைனஸ் 2ன்றது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2 ஆகும். இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நியூட்டன் ராப்சன் மெத்தடுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, x1 is equal to x0 minus f of x0 by f dash of x0. இப்போ நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் x0ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சைன் எக்ஸ் அப்படின்றது வந்து காஸ் எக்ஸாக வந்து நமக்கு மாறிடும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்றதால டெரிவேட்டிவ். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து -1 ஆகிடும். இது கான்ஸ்டன்ட் அப்படின்றதால 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம x0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ x0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸுன்றது சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ஜீரோலேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் வரணும், ஒரு நெகட்டிவ் வரணும். இப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட்டு பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் 0 எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 0 ப்ளஸ் 2. இப்போ இதுவும் போயிடுச்சுன்னா சைன் 0ஓட வேல்யூ 0 2 மட்டும் வரும். அதாவது எஃப் ஆஃப் 0 போடும்போது 2 வரும். இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸுக்கு 0 போட்டோம் இல்லைங்களா? இப்போது 1 போட்டு பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டு பார்க்கலாம். அப்போது சைன் 1 -1 ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். சைன் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.8415. இப்போ வந்து -1 ப்ளஸ் 2 இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 1.8415 அப்படின்ற ஆன்சர் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் எக்ஸில் 1 போட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போது இதுவும் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் 2 எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டு பார்க்கலாம். அப்போது சைன் 2 -2 ப்ளஸ் 2 அப்படின்னு நமக்கு வரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ 2 போட்டு பார்க்குறோம். -2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். சைன் 2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.9093 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்து பார்க்கலாம். 3 கொடுத்தோம்னா சைன் 3 -3 ப்ளஸ் 2 அப்படின்னு நமக்கு வரும். சைன் 3ஓட வேல்யூ வந்து 0.1411. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இது -1 ஆகும். இதிலேருந்து இதில் மைனஸ் பண்ணிட்டோம்னா எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ வந்து -0.8589 வரும். இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இதுக்கு முன்னாடி 2 பாசிட்டிவ் வேல்யூ, 3 வந்து நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா, ரூட் லைஸ் பிட்வீன் நமக்கு 2 and 3 அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, x0ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரூட் 2 ரூட்ஸ் கிடச்சிருச்சு இல்லைங்களா? அப்போ 2 + 3/2 அப்போ வந்து 5/2. அப்போ x0ஓட வேல்யூ வந்து 2.5. 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2.5 அப்படின்றது நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல x1 வரும். x0 மைனஸ் எஃப் ஆஃப் x0 பை எஃப் டேஷ் ஆஃப் x0. x0ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த 2.5ஐ எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் வந்து போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது x0ஓட வேல்யூ 2.5. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2, அதாவது எஃப் ஆஃப் 2.5. இப்போது சைன் 2.5
மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2.5 ப்ளஸ் 2. இப்போ sin 2.5ஓட வேல்யூ 0.5985 மைனஸ் 2.5 ப்ளஸ் 2. இதை சால்வ் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ தான் இது 0.0985 வரும். இப்போ நம்ம இந்த சைன் வேல்யூ எல்லாமே நம்ம ரேடியன் மோடில் தான் நம்ம வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே எக்ஸ் நாட் வேல்யூ 2.5ஐ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன, காஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போது எஃப் டேஷ் ஆஃப் 2.5ஐ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டோம்னா காஸ் 2.5 மைனஸ் 1. இப்போ காஸ் 2.5ஓட வேல்யூ மைனஸ் 0.8011, இங்கே இருக்கிற மைனஸ் 1. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் 1.8011. இப்போ நம்ம ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. அந்த ஃபார்முலாவில் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். x1 இஸ் ஈக்குவல் டு 2.5 மைனஸ் 0.0985 divided by minus 1.8011. மைனஸ் டிவைடட் பை மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2.5 ப்ளஸ் இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணால் 0.0547 அப்படின்ற வேல்யூ வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் x1ஓட வேல்யூ வந்து 2.5547 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷன் போகலாம். இந்த செகண்ட் ஐட்ரேஷனில் நமக்கு இந்த இடத்துல x2ன்னு கொடுத்துக்கணும். இந்த இடத்துல x1 மைனஸ் எஃப் ஆஃப் x1 பை எஃப் டேஷ் ஆஃப் x1. அதாவது இப்போ கண்டுபிடிச்ச இந்த x1ஓட வேல்யூ 2.5547 நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு கண்டுபிடிக்கணும். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு கண்டுபிடிக்கலாம். அதாவது எஃப் ஆஃப் 2.5547. ஸோ இப்போ வந்து sin x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2, இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம sin 2.5547 மைனஸ் 2.5547 ப்ளஸ் 2. இப்போ sin 2.5547 உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.5538 மைனஸ் 2.5547 ப்ளஸ் 2. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு எஃப் ஆஃப் x1 உடைய வேல்யூ மைனஸ் 0.0009 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், x1ஓட வேல்யூவை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் x1ஓட வேல்யூ போட போகிறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 2.5547 is equal to cos 2.5547 minus 1. இப்போ இந்த காஸ் இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் 0.8326 மைனஸ் 1. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் x1உடைய வேல்யூ வந்து மைனஸ் 1.8326. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார்முலா பார்த்திங்கன்னா x2 is equal to x1 minus f of x1 by f dash of x1. x2 is equal to 2.5547 minus 0.0009 divided by minus 1.8326. இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா x2 is equal to 2.5547 மைனஸ் இது மைனஸ் கேன்சல் ஆகிடும். இதனால் டிவைட் பண்ணும்போது 0.00049 வரும். அப்போ மைனஸ் பண்ணோம்னா x2ஓட வேல்யூ 2.5542 வரும். இப்போ ரெண்டு ஐட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணலாம். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஐட்ரேட்டிவ் ப்ராப்ளமில் கம்பேர் பண்ணி நியரர் வேல்யூ வந்ததுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா 2.5547, இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 2.5542. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு 3 டிஜிட் சேமாக இருக்குது. ரெண்டு ஐட்ரேஷன் தான் முடிஞ்சதுன்றதால நம்ம இன்னும் ஒரு ஐட்ரேஷன் போகலாம். இப்போ நம்ம தேர்ட் ஐட்ரேஷனில் இருக்கிறோம். தேர்ட் ஐட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா x2ஓட வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்பொழுது இது வந்து 0 ஆகிடுது. எஃப் ஆஃப் x2ஓட வேல்யூ வந்து 0 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் வந்து x2ஓட வேல்யூ போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா
எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்2 ஓட வேல்யூ -1.8324 வருது. இப்போ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூவை நம்ம x3 ஃபார்முலாவில் கொடுக்குறோம். இந்த மேலே இடத்துல 0 வந்ததால் 0 டிவைடட் பை 0 வந்து நமக்கு 0 ஆகிடும். இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா x2ல என்ன வேல்யூ வச்சதோ அதே வேல்யூ தான் இங்கே வரும். இப்போ கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 டிஜிட்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஐட்ரேஷன் போகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து த ரூட் அப்படின்ட்டு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்து நம்ம எழுதிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.